ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 31 வசனம் 19. Psalm 31 verse 19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தாவீதினுடைய சங்கீதம். இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மை எவ்வளவு பெரிது என்று சொல்லுகிறார். யாருக்கு இந்த நன்மை ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது? இவ்வளவு பெரிய நன்மை யாருக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிற ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை நாம் பறைச்சாற்றுவதில் நாம் சிறந்தவர்களாய் விளங்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய நம்பிக்கையை சொல்றதுல வெட்கப்படுறாங்க. கிறிஸ்து இயேசு என் நம்பிக்கை, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதிலே இன்றைக்கு வெட்கப்படுகிற அநேக கூட்டத்தாரை பார்க்கிறோம். 4 பேர் நடுவில் ஒரு பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெட்கப்படுறாங்க. 4 பேர் மத்தியில் கிறிஸ்துவை பற்றி, இயேசுவை பற்றி ஒரு சாட்சி சொல்வதற்கு இன்றைக்கு அநேகர் வெட்கப்படுகிறார்கள். ஏன்னா, மனுபுத்திரருக்கு முன்பாக நம்பிக்கையை வெளிப்படுத்துவதில் இன்றைக்கு அநேகருக்கு ஒரு தயக்கம், அதில் ஒரு பயம், அதில் ஒரு வெட்கம். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமக்கு பயந்து மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்கள். எல்லா மனுஷனுக்கு முன்பாக கர்த்தரே என் தேவன் என்று சொல்லி நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று பறைச்சாற்றுகிற ஒருவனுக்கு ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதுன்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே ஆண்டவர் பெரிதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ பாருங்க, இங்க கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை மனுஷனுடைய கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்பதை கண்கள் இன்னும் காணலை. ஆவிக்குரிய கண்களில் நம்ம அதை பார்க்கணும், ஆவிக்குரிய செவிகளிலே நாம் அதை கேட்கணும், நம்முடைய இருதயத்திலே நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவைகளெல்லாம் உணர்ந்து கொள்ளலை. அப்போ ஆண்டவர் மகிமையான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அவைகளை குறித்து ஒரு அறிவில்லாமல் இன்றைக்கு மக்கள் வாழ்கிறபடினால் இன்றைக்கு கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவம் இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட சங்கீதக்காரன் சொன்னது போல, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்குது. ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து நடப்பேன். ஆண்டவரே, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நான் நம்புவேன். நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெரிதானவைகள் என்பதை இந்த நாளிலே நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம்.
கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி உமக்கு பயந்து மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அவைகளை எங்கள் கண்கள் காணவும் இல்லை, எங்கள் செவிகள் கேட்கவும் இல்லை, எங்கள் இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை என்பதை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, அவைகளை எங்கள் இருதயங்களிலே தோன்ற பண்ணும், எங்களுடைய செவிகளிலே கேட்க பண்ணும், எங்கள் கண்கள் அவைகளை காண கர்த்தர் நீ கிருபை செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கிருபை பூரணமாக இருக்கட்டும். கிருபையின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.